ஹாய், வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபிங்க. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், ரொம்ப டேஸ்டான ரெசிபியும் கூட. நம்ம நார்மலாக ரவா கேசரி பண்ணி பார்த்துருப்போம். ரவா கேசரி அந்த பைனாப்பிள் வச்சு பண்ணுற ரவா கேசரியும் பார்த்துருப்போம். ஸோ இதில் நான் வெல்லம் யூஸ் பண்ணி பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெள்ளை கரைசலோடையே தான் நம்ம பைனாப்பிள் பீசஸை போட்டு கொதிக்க விட போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி, அதாவது உங்களுடைய ரவை டபுள் ரோஸ்டடாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 1/2 கப் பைனாப்பிள் பீசஸ் எல்லாத்தையும் இந்த வெள்ளை கரைசல்லே போட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். ஸோ இதை நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பைனாப்பிள் பீசஸ் அந்த புளிப்பு கண்டென்ட்டு அதோடு சேர்ந்து, அதாவது அந்த வெல்லத்தோடு சேர்ந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஒரு 3/4 கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரவையெல்லாம் தனித்தனியாக வர மாதிரி நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே நல்லா வரும் இந்த உங்கள் ரவா கேசரி. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா தனித்தனியாக தெரியுது ரவை. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ரவையை நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பைனாப்பிள் துண்டோட அந்த வெள்ளை கரைசலும் சேர்த்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளற போகிறோம். ஸோ நீங்கள் டார்க் கலர் வெல்லம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒரு மஞ்சளுக்கும் அடுத்த கலரில், அதாவது கொஞ்சம் ப்ரௌனிஷாகவும் கொஞ்சம் மஞ்சளாகவும் அந்த வெந்தய கலரில் உங்களுக்கு கேசரி கிடைக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. பட் இதனுடைய டேஸ்ட்டு எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாது. அதாவது நீங்கள் சக்கரை போட்டு பண்ணுறதை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொன்று ஹெல்த்தியர் வெர்ஷனும் கூட. அதுக்காகவே இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ எப்போயுமே நம்ம சக்கரை போட்டு தானங்க ரவா கேசரி பண்ணோம். ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து ரவா கேசரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி தான் கேட்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் பைனாப்பிள் பீசஸ் போட்டதுனால அதனுடைய புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு விதமான சூப்பரான கேசரியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கிளறிக்கிட்டே இருப்போம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கலாம். இதுக்கு நிறைய நெய்யும் தேவைப்படாதுங்க. நம்ம நார்மலாக சக்கரை போட்டு பண்ணுறதை விட இந்த வெல்லம் போட்டு பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய நெய் தேவையே படாது. ஒரு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு நெய் தேவைப்படும். அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து உங்களுக்கு சுருண்டு வர பதம் வரும் பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கிளறினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, அப்புறமா இந்த ரைசின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுலேயும் கொஞ்சம் நெய் இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ரவா கேசரி ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. வெல்லம் போட்டு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்கு இருக்குது. பட் இது நீங்கள் சக்கரை போட்டு பண்ணுறதை விட குறைஞ்ச அளவுக்கு தான் டைம் தேவைப்படும். ஏன்னா வெள்ளைப்பாகு தனியாக கொதிக்க விட போகிறீங்க, இந்த ரவையை தனியாக வறுக்க போகிறீங்க, ரெண்டையும் கொட்டி கலர போகிறீங்க. இதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகவே ஆகாது. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய பைனாப்பிள் ரவை கேசரி, அதுவும் நம்ம வெல்லம் வச்சு ரொம்ப ஹெல்த்தியர் வேர்ஷனில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி ஏதோ ஒரு பண்டிகையோ இல்லை ஏதோ ஒரு நைவேத்தியத்துக்கு படைக்கணுன்னாலும் இந்த மாதிரி கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கிளறும் போதே அது ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது. இது நான்ஸ்டிக் கடாய் இல்லைங்க, நார்மலான கடாயில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போயே நமக்கு அந்த மாதிரி ஒட்டாமல் வருதுன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், நம்மளுடைய கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், கொஞ்சம் ஆறி போய் சர்வ் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா
ஹெல்த்தியாக ஒரு கேசரி நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.